வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோண்டா எக்ஸ்பிளேட் வண்டி. இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, வண்டி வந்து அடைச்சடிச்சு போயிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெட்ரோல் டேப்பு கார்பன் டயப்ரம் ஃபால்ட்டு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அடைச்சடிச்சு தான் போயிருக்கு. வேறு ஒரு ஒர்க் ஷாப்பில் என்ன பண்ணியிருக்காங்க, சிடிஐ மாற்றிருக்காங்க. புது சிடிஐ போட்டிருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. புது சிடிஐ போட்டும் அடைச்சடிச்சு தான் போயிருக்கு. புது சிடிஐ தான் அது. அப்பவும் அடிச்சு தான் போயிருக்கு. அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு மெக்கானிக் ஷெட்டு போயிருக்காங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதே மாதிரி எக்ஸ்பிளேட் வண்டி எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி அதுலேருந்து கார்பரேட் கட்டி போட்டு பார்த்துருக்காரு, சிடிஐ கட்டி போட்டு பார்த்துருக்காரு, எஸ்டி கார்டு கட்டி போட்டு பார்த்துருக்காரு, ப்ளக்கு மாற்றிருக்காரு. இவ்வளோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அடிச்சு தான் போயிருக்கு. இப்போ எப்படி போகுது நம்ம செக் பண்ணுவோம். அடிச்சு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. ஃபுல்லாக ரைஸ் பண்ணி நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஐடிலாம் கரெக்டாக ஆகிடும். ரேஸ் பண்ணினா துருத்துன்னு இருக்கும். பண்ணியிருக்கேன். இருந்தாலும் வண்டி வந்து ஃபுல் பிக்கப் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியா, சுத்தமாக அடங்கிச்சு. நான் ஒன்றும் ஆக்சிடென்ட் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஃபுல்லாக தான் கட்டில் கொடுத்துருக்கேன். அப்போ வண்டி வந்து பிக்கப் ஆகலை. இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்க. ஸ்டார்டிங் நல்லாயிருக்கும், ஆனால் பிக்கப் இதுதான் கம்ப்ளைண்ட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அந்த எக்ஸ்பிளேட் வண்டி எடுத்துட்டார். இந்த வண்டி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே நம்மகிட்ட கொண்டு வந்தார். நீங்கள் எதாவது மாற்றி போட்டு பாருங்கள், வண்டி வந்து ரெடி பண்ணி கொடுங்க சொல்லி கொண்டு வந்தார். நம்ம என்ன பண்ணோம், ரெக்டிஃபர் தான் கடைசியாக மாற்றி போடல. ரெக்டிஃபர் மேக்னட் கையில் தான். ரெக்டிஃபர் கழட்டி போட்டு பார்த்தேன். அப்போது வந்து அதே மாதிரி தான் இருந்துச்சு. கரண்ட்லாம் கரெக்டாக வருது. நம்மகிட்ட எக்யூப்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் பக்காவாக வருது. சரி, பிக்கப் காயில் ஓம் சார்லி செக் பண்ணி பார்த்தா அப்போ அதுவும் கரெக்டாக இருக்குது. அந்த வண்டியோட பிக்கப் காயில் ஓம் சார்லியோ கரெக்டாக 140 கரெக்டாக இருக்குது. ஹீட் பண்ணி பார்த்தேன் பிக்கப் காயில். அப்போவும் ஓம் சார்லி வந்து பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகலை, கட் ஆகலை. சரி, எனக்கும் ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு, சரி ஒரு வேளை எட்டு பிரிக்கலாமான்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி ஜஸ்ட் ஒரு ஏர் ஃபில்டர் கழட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஏர் ஃபில்டர் கழட்டி பார்த்தேன். ஏர் ஃபில்டரும் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏர் ஃபில்டர் வந்து ரொம்பலாம் டஸ்ட்லாம் ஆகலை. புதுசு மாதிரி தான் இருக்குது. புதுசு தான் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இது வந்து லோக்கல் ஏர் ஃபில்டர். இதோட ஃபினிஷிங் பார்த்தாலும் நமக்கு தெரியும். பேப்பர் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப மட்டமான பேப்பர் குவாலிட்டி. ஃபினிஷிங் சரி இருக்காது. ஒரு ஒரிஜினல் ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹோண்டா ஒரிஜினல் ஏர் ஃபில்ட்ரு. இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்கும். இதோட ஃபினிஷிங், இதோட பேப்பர் குவாலிட்டி எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு லோக்கல் ஏர் ஃபில்டர். இதோட ஃபினிஷிங் எப்படி இருப்பாருங்க. இந்த ஏர் ஃபில்டரால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. இப்போ நான் அந்த ஏர் ஃபில்டர் கழட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். பக்காவாக ஃபுல் த்ராட்டில் 11,000 RPM வரைக்கும் போகுது. அதுவே நம்ம இந்த ஏர் ஃபில்டரை வச்சோன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஏர் ஃபில்டரை வச்சுருக்கேன். சரிங்க, இல்லை கரெக்டாக. இந்த ஏர் ஃபில்டரை வச்சோன்னா வண்டி அப்படியே அடங்கிடுது. இந்த ஏர் ஃபில்டரை எடுத்துட்டா பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது, ரைஸ் ஆகுது. சூப்பராக ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லோக்கல் ஏர் ஃபில்டரை தூக்கி போட்டு ஒரிஜினல் ஹோண்டாவோட ஏர் ஃபில்டரை போடுறோம். இப்போ எப்படி ரேஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக ரைசிங் ஆகுது. இது ஜஸ்ட் ஒரு ஏர் ஃபில்டர் லோக்கல் போடுறதால இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்கு. எப்போவுமே நீங்கள் வேலை பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரிஜினல் பொருளை யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி சின்ன சின்ன பொருளாக லோக்கல் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய வேலையாக வைக்கும். அந்த மெக்கானிக் நல்ல வேலை அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எந்த பொருளும் புதுசாக போடல, ஒரு சிடி யூனிட் மட்டும் தான் மாற்றிருக்காங்க. வேறு எந்த பொருளும் புதுசாக போடல.
தேவையில்லாமல் சிடி காயில் மேக்னட் காயில் எல்லாம் மாற்றிருந்தால் இன்னும் பெரிய செலவாக இருக்கும், நஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஏர் ஃபில்டரில் இருந்திருக்கு. நானும் இதில் எதுவும் பொருள் மாற்றலை, ஜஸ்ட் ஏர் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றிருக்கோம். எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு தான். ஏன்னா நம்ம ஏர் ஃபில்ட்ரு டவுட்டே வரல, கழட்டி பார்த்ததுக்கு கூட இது வந்து லோக்கல்னு, ஏன்னா புதுசு தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம ஏர் ஃபில்டரை பற்றி நான் டவுட் பண்ணல, ப்ளக்கும் புதுசு தான் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் லோக்கல் பொருள் யூஸ் பண்ணால் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எப்போவுமே ஒரிஜினல் பொருளாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சந்தேகம் பொருள் தவிர கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கடைசியாக ஒரு ஏர் ஃபில்டர் மாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். வண்டி பக்காவாக ஸ்டார்ட் ஆகுது. ரேஸ் பண்ணி பார்த்துடலாம். வண்டி சூப்பராக ரைசிங் ஆகுது, எந்த விதமான பிளாக்கேஜும் இல்லை. சிம்பிளான விஷயந்தான். நல்ல ரொம்ப பெரிய பொருள் செலவு இல்லாமல் சிம்பிளாக முடிஞ்சிச்சு. வேறு ஒரு வண்டி இருக்கோ நமக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு, அதே மாற்றி போட்டு பார்த்துட்டோம், செலவு பண்ணல. இல்லைனா நம்மளும் தேவையில்லாமல் சிடி காயில் மாற்றிருப்போம், பிக்கப் காயில் மாற்றிருப்போம், எட்டு வேலை பார்த்துருப்போம், கார்பரேட்டர் மாற்றிருப்போம், ஏகப்பட்ட செலவாக இருக்கும். அதனால் லோக்கல் பொருள் முடிஞ்ச அளவுக்கு போடாதீங்க. ஒரு 50-100க்கு மிச்சப்படுத்துறதுக்காக லோக்கல் பொருள் போட்டிங்கன்னா இது மாதிரி தான் பெரிய பிரச்சனை வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.